குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/9/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தக்ஷணாயன காலம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வல்லம். சூரிய உதயம் காலை 6:03, கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று மாலை 3:30 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:03 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாம யோகம் இன்று பிற்பகல் 2:04 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 4:17 வரை பவம், பின்பு மாலை 3:30 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மாலை 5:03 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:03 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் வளர்பிறை, பிரதோஷம் மற்றும் சுப முகூர்த்த தினம். பிரதோஷ நாளில் சிவபெருமானுடைய திருக்காட்சியை காண்பது மிக விசேஷம். பல வினைகள் பல தோஷங்கள் போக்கக்கூடியது பிரதோஷ நாள். இந்த நாளில் நந்தீஸ்வர பகவானுக்கான வழிபாட்டையும் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகத்தையும் வேண்டி விரதமிருந்து வழிபடுங்கள். ஒரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும், ஒரு பிரதோஷத்திற்கு நீங்கள் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டாலே போதும். உங்களுக்கு அந்த மாதம் முழுவதும் எந்த விதமான தடங்கல்களோ சங்கடங்களோ உணவு பற்றாக்குறை என்பது எதுவும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக நகர்ந்து கொண்டே செல்லும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், விதை விதைப்பதற்கு உகந்த நாள், வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு நல்ல நாள், புதியதொரு ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 8:05 முதல் 9:50 வரை மேஷ லக்னம், 9:51 முதல் இரவு 11:52 வரை ரிஷப லக்னம், 11:53 முதல் 2:03 வரை மிதுன லக்னம், 2:04 முதல் காலை 4:12 வரை கடக லக்னம், 4:13 முதல் 6:18 வரை சிம்ம லக்னம், 6:19 முதல் 8:18 வரை கன்னி லக்னம், காலை 8:19 முதல் 10:24 வரை துலாம் லக்னம், 10:25 முதல் 12:35 வரை மதியம் விருச்சக லக்னம், 12:36 முதல் 2:42 வரை தனுசு லக்னம், 2:43 முதல் மாலை 4:37 வரை மகர லக்னம்,
4:38 முதல் 6:20 வரை கும்ப லக்னம், 6:21 முதல் 8:1 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஆத்மபலம், மனோபலம், ஆன்மபலம், முன்னோர்களுடைய நல்ல ஆசி, மூதாதையர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். அரசாங்க வேலைகள் கிடைக்காதவர்கள் கூட ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் அரசாங்க வேலைகள் கிடைக்கும். வேலைகள் துரிதமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபங்களை நீங்கள் பெற முடியும். அரசியல் வட்டாரத்தில் கொடிக்கட்டி பரப்பீர்கள். கோட்டைக்கு செல்வதற்கான வழி பிறக்கும். தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை, இந்த காயத்ரி மந்திரத்தை தீபங்கள் ஏற்றி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக 27 முறை பாராயணம் செய்து உச்சரித்து பாருங்கள். அதிகமான சுப பலன்கள் பெறுவது உறுதி. ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் கலைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி. இந்த நாள் எல்லா நலனும் வளங்களும் பெற 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். ரிஷபத்தில் வாக்குஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு 2. கிரகங்களினுடைய நகர்வு மற்றும் செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் தினம் தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அனைத்துமே நவ கிரகங்களை அடிப்படையாக வைத்துதான் நடக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது. வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். ஒரு வழிகாட்டியாக உங்களுடைய பெரியவர்கள் திகழ்வார்கள். அவர்களுடைய நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகளும் வழிகாட்டும். மனதில் புதிய நம்பிக்கையோடு ஸ்திரமாக செயல்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் அழகும் இருக்கும். ஆகவே மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக தொடங்குவீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய தொழில் சிறக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். இதுநாள் வரையில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சில வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். தொழிலினுடைய நிலையை நிரந்தரமாக அமைத்துக் கொள்வதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. மனம் போன போக்கில் நீங்கள் செல்லாதீர்கள். வியாபாரத்தினுடைய நிலையை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. இதுநாள் வரையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் நழுவி போயிருக்கலாம். அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், சின்ன சின்ன கவலைகள் மறையும். பயணங்களினால் அனுகூலமான பலன் உண்டு.
மிக மகிழ்வாகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக உற்சாகமாக திகழ்வீர்கள். கால்நடை வேலைகளில் லாபங்கள் மேம்படும். எதிர்ப்பு விலகும் நாள். செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் லாபங்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி இடமாற்றம் கிடைக்கலாம். அரசாங்கத்தினுடைய வேலைகளில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள். பணம் மட்டுமல்ல, நீங்கள் நல்ல புகழையும் பெறுவதற்கு ஏற்ற நாள். உங்களுடைய நல்ல குணங்கள் வெளிப்படும். நல்ல கருத்துக்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும். தம்பதிகளுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் உண்டாகும். இருவருக்கிடையே பரஸ்பரமான ஒற்றுமையின் காரணமாக குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்களையும் முதலீடு செய்வதற்கான சில விஷயங்களையும் முன்னெடுத்து செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் பற்றிய விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். ஸ்திரமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் துரிதமாகவே நடக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த வேலைகளை திறமையாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. மனம் சார்ந்த கஷ்டங்கள் தீரும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை தினம் சிவசூரிய பகவான் வழிபாடு செய்யலாம். மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ஸ்ரீ ஆலிங்கன மகா பிரத்யங்கரா சரபேஸ்வரர் வழிபாடு செய்வது விசேஷம். உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், வீண் விரயங்கள் அகலும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக லாபங்கள் அதிகரிக்கும். எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் விலகும். உங்களிடம் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட விலகி போகலாம். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் கிரகங்களினுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் கடகத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்
5ஆம் வீட்டில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கும். இயல், இசை, நாடகம் சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தவிர எதிர்பார்க்காத சில வேலைகளையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு மிக சிறப்பாக மகிழ்ச்சி தருவதாக அமையும். வேலையாட்களுடைய செயல்கள் சாதகமாகவும் மன நிம்மதியையும் தரும். ரிஷபராசி அன்பர்களே, வெளிநபர்களிடத்தில் வேலைக்காக பேசுபவர்கள் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்களிடத்தில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். கணவன் மனைவி கிடையே புரிதலும் நல்லதொரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனை அகலம். சொத்துக்களில் இருந்த சங்கடங்கள் மறையும். ரிஷபராசி அன்பர்களே, வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் அதிக ஆர்வத்தோடு இருப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் நினைத்த காரியங்களை உடனுக்குடன் முடிக்கக்கூடும். நன்மைகள் மிகவும் அதிகம் பெறக்கூடிய நாள். சுயமாக சம்பாதித்து சாதிக்க விரும்புவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம், செம்மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம். கிருத்திகா நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் தேவார திருப்பதிக பாடல்களை படிப்பவர்களுக்கு, பாராயணம் செய்பவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசன் பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் பார்வதி தேவியினுடைய அருளும் உங்களுக்கு பூரணமாகவே கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் முன்னேற்றம் நிறைந்த நாள். எதை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும் என்று சொல்லலாம். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். நினைத்தது அனைத்தும் நடக்கும், சாத்தியம் உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம். சாதகமான நாளாக இருக்கும். புரிதல்கள் இருக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உணர்வு உண்டாகும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதி 9இல் பாக்யஸ்தானத்தில். எண்ணிய வேலைகள் விரைவாக நடக்கும். நல்லதொரு அமைப்பு சாதனங்கள் உங்களுக்கு ஆதாயமாகும். மற்றவர்களுடைய கருத்துக்கள் மகிழ்ச்சியையும் மன வலிமையை உண்டு பண்ணும். எதையும் செய்ய முடியும் என்கிற துணிவு உங்களிடம் வெளிப்படலாம். மிருகசிரீஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் நீங்கும். போட்டிகள் அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் வேறுபாடு ஏற்பட்டு விலகும். எதிர்பார்த்த நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சூரிய பகவான் ஆதித்ய தேவனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 30ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், கேத்து பகவான், ராசியினுடைய 8ஆம் வீடு மகரத்தில் சந்திர பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி சஞ்சரிப்பதால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். உங்களை பற்றி தெரியாதவர்கள் கூட உங்களுடைய செயல்களை பற்றி சில விமர்சனங்கள் வைக்கலாம். செய்யாத தவறுகளுக்கு சில நேரம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம்.
வீண் அபவாதங்கள் பழி பாவங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதான போக்கு தேவை. படிக்கக்கூடிய மாணவர்கள் சிந்தனையை ஒரே வழியில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானம் தேவை. தொழில்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். வேலையாட்களிடத்தில் கணிதம் சார்ந்த விஷயங்கள், கணக்கு வழக்குகளை மிக சரியாக புள்ளி விவரங்களோடு சரிபார்ப்பதே நல்லது. மற்றவர்களோடு வீண் விவாத பேச்சுக்கள் வேண்டாம். உறவுகளிடத்தில் நீங்கள் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய நிதர்சன உண்மையை புரிந்து கொண்டாலே போதும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வீண் பேச்சுக்கள் வரலாம். கருத்து ஒற்றுமை என்பது காணப்படாது. வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்றபடி செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணவரவு கிடைக்க உழைப்பை அதிகப்படுத்துங்கள். உழைத்தால் மட்டும் போதாது, சாதுரியமாக சிந்திக்க வேண்டும். மிக சரியான வகையில் திட்டமிடல் வேண்டும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வாக இருங்கள். தலைமை அதிகாரிகளோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். மிதுன ராசி அன்பர்களே, நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம். ஒரு சிலருக்கு தள்ளிக்கொண்டே இருக்கும். எடுத்த வேலைகளை சரியாக முடிப்பதற்கு சந்திராஷ்டமம் முடிந்தால்தான் நடக்கும். இந்த நாளில் இறை வழிபாடு, தெய்வ நம்பிக்கை வளர்த்து கொள்வது, இறை பாடல்கள் படிப்பது, இசையை கேட்பது, உங்களுக்கு பிடித்த ஸ்லோகங்களை உச்சரிப்பது நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும், உடல் சார்ந்த சங்கடங்கள் மறையும், மனதில் இருந்த கவலைகள் சற்று குறைவதற்கான வழி கிடைக்கும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். அதிகமாக தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவுகளிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்தால் நல்லபடியாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உங்களை பற்றிய குற்றம் குறைகள் அகலம். நல்ல விஷயங்கள் பேசுவதற்கான சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள். வீண்வாதம் எதிர்வாதம் கூடாது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் பூஜை வழிபாடுகளை செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் சேர்ந்தே கிடைக்கும். காரணம், திருவாதிரை நட்சத்திரம் அம்மையப்பருடைய நட்சத்திரம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். எதையும் கண்காணித்து செய்வதே நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, வீண்வாத போக்குகளை தவிர்த்து விடுங்கள். விவேகமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. மேல் அதிகாரிகளிடத்தில் வீண் பேச்சுக்கள் கூடாது. இந்த நாள் பொறுமை நிதானமாக இருந்தால்தான் ஓரளவிற்காவது கடக்க முடியும். இறை வழிபாடு செய்தால் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938162626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு சிம்மத்தில், குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனே சஞ்சரிக்கிறார் மகரத்தில். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் மீனத்தில், லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ரிஷபத்தில் 12வது வீடு அயன சயன போகஸ்தானம், செவ்வாய் பகவான் மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் இவை. கடகராசி அன்பர்களே, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். துணிகரமாக சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். தைரியம் மிகுதியாகும். வங்கி கடனை குறைப்பதற்கான வழி கிடைக்கும். மன மகிழ்ச்சியாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். வியாபாரத்தில் சில புதிய பொருட்களை முதலீடு செய்ய முற்படுவீர்கள். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். வேலைகளில் சில மாற்றங்கள் உணர்வீர்கள். மனதில் தோன்றிய சிந்தனைகள் சரியானதாக இருக்குமா என்கிற எண்ணங்கள் ஏற்படலாம். அதிலும் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். வேலைகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அறிந்து ஆராய்ந்து செய்வதே நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளும் இன்றைய தினம் எடுக்காதீர்கள். கவனக்குறைவு ஏற்படலாம். தெரிந்த வேலைகளில் கூட தவறுகள் உண்டாகும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் உண்மையான குணத்தை புரிந்து கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அகலும். போட்டி பொறாமைகள் குறையும். தள்ளிப்போன சில காரியங்கள் திடீரென நடக்கலாம். கடந்த கால பிரச்சனைகளுக்கு, வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மனோபயம் அகலும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சில தடை தாமதங்கள் நீங்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டாம். சிக்கனத்தை கடைபிடித்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீராகவே நடக்கும். எந்த விதமான பெரிய விஷயங்களை பற்றிய கனவுகளோ அல்லது அதை பற்றிய கற்பனைகளோ உங்களுக்கு தாமதமாக கூட கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்துங்கள். ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் மன அமைதிப்படுத்துவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். எதையும் சரியாக புரிந்து கொண்டு செய்வீர்கள். நன்மைகள் மிகுதியாகும். மனம் சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. நல்ல நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். திறமையாக இருந்து சாதித்து காட்டுவீர்கள். உயர்ந்த பதவியும் அந்தஸ்துக்குண்டான வழிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கான நல்வழி கிடைக்கும். எதிர்பார்த்த உத்தியோகம் கை கொடுக்கும். வியாபாரத்தினுடைய நிலை சீராகும். மன அமைதி உண்டாகும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள். சிம்மராசி அன்பர்களே, ராசியிலேயே சூரிய பகவான் 2ஆம் வீட்டு அதிபதியான கன்னி வீட்டு அதிபதியான புதன் பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானம் 2ஆம் வீடு கன்னி ராசியில் சுக்கிர பகவான் கேது பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு விரயஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவானும் களத்திரஸ்தானம் 7ஆம் வீடு கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடு. 8ஆம் வீடு என்பது மீனத்தை குறிக்கும். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானம். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ரிஷபத்தில் குரு பகவான். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தில். புதன் பகவான் ராசியிலேயே இருப்பது மிகுந்த நன்மை தனை கொடுக்கும். புதன் பகவான் என்பவர் தாய் மாமனை குறிக்கும். தாய் வழி என்பது சந்திர பகவானை குறிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். உடல் பலமும் மனபலமும் தைரியமும் அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு மூலதனம் கிடைக்கும். யாராவது ஒருவர் உங்களுக்கு பார்ட்னராக வரலாம். எண்ணத்தினுடைய வேகம் அதிகரிக்கும். பரபரப்பாக இருப்பீர்கள். நினைத்த வேலைகளை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். குழப்பங்கள் சில நேரம் இருந்தாலும் சில நேரம் வேலையினுடைய வேகம் அதிகமாகவே இருக்கும். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். எமோஷனல் போன்ற குணம் உங்களுக்கு எதிராக கூட அமைக்கலாம். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து பக்குவத்தோடு இருங்கள். நிதான போக்கு தேவை. சிம்மராசி அன்பர்களே, மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் அதிக ஒற்றுமை உண்டு. அதே போல உணவு பழக்க வழக்கங்களிலும் கவனமாக இருங்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். பொதுவாக அன்பு நிறைந்த நாள். அரவணைப்பு இருக்கும். உங்களை பராமரிக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் சீராக அமையும். வெளியிடங்களில் தங்கி வேலை பார்ப்பவர்களுக்கு உன்னதமான நாள். பெற்றோர்களை விட்டு பிரிந்து வெளியிடங்களில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலம் சம்பந்தமான வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை எப்போது சீர்படுத்துவது என்கிற எண்ணங்கள் எழலாம். கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் உங்களுடைய அன்பை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கும் அரசியல் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பால கணபதியை வழிபாடு செய்யலாம்.
சிம்மராசி அன்பர்கள் பொதுவாக விஜய கணபதி வழிபாடு நல்லது. ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர், வெற்றியை நல்கக்கூடியவர் விஜய கணபதி. ஆகவே ஸ்ரீ விஜய கணபதியே நமோ நமக என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களுடைய ராசிநாதன், அவருக்குண்டான அதிபதி அதி தேவதை சூரிய பகவானும் சிவபெருமானும் ஆக இந்த நாளில் நீங்கள் வணங்கலாம். சூரிய கணபதி வழிபாடு இன்னும் நல்லதுதான். அந்தந்த கிழமை நாளுக்குண்டான கணபதியை நீங்கள் கிரகங்களோடு சேர்த்து வழிபடும் பொழுது சில தோஷங்கள், தாக்கங்கள் தீரும், குறைகள் அகலும், மன ஒத்துழைப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி வேலைகள் துரிதமாகவே நடக்கும். அன்பு நிறைந்த நாள். மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் நல கோளாறுகள் அகலும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்யலாம். தாமரை பூவினால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். நேரம் இருப்பவர்கள் 108 அஷ்டோத்திர சத நாமாவளியை பிரயோகிப்பது நல்லது. ஓம் பிரகிருத்தியை நமக, ஓம் விக்ருத்தியை நமக, ஓம் வித்யாயை நமக என்று தொடங்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திர சத நாமாவளி மந்திரம் மிக மிக விசேஷமானது. அம்பிகையை நீங்கள் ஆராதிக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய தொடர்பு ஏற்படும். நண்பர்களுடைய நட்பு விரிவாக்கும். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. நல்ல நல்ல சிந்தனைகள் இருக்கும். அன்பு அதிகரிக்கும். வெளிப்படையாக பேசுவீர்கள். மகிழ்ச்சி உண்டாகும். யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938111626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவான், சுக்கிர பகவான். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், காதல், குல தெய்வம், மனம், குழந்தை இவற்றை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 5வது பாவகத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் இருக்கிறார். பிள்ளைகள் உங்களுடைய செயலுக்கு இன்றைய தினம் மிகுந்த ஒரு ஆதரவாகவும் பற்றாகவும் இருப்பார்கள். வெளியூர்களில் இருந்து பிள்ளைகள் உங்களை தேடி வரலாம். படிப்புக்காகவோ வேலை நிமித்தமாகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று இருந்தால் அந்த குழந்தைகள் உங்களை பார்க்க ஓடோடி வருவார்கள். மன நிறைவு இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் பிறக்கும். பிறர் அறியாத விஷயங்களை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். நுட்பங்கள் நிறைந்த நாள். ஆராய்ச்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். மறைமுகமாக இருந்து வந்த இன்னல்கள் விலகும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கும்.
பூர்வீக சொத்துக்களை விற்று அவற்றின் மூலமாக பன்மடங்கு உங்களுக்கு பணவரவை அதிகரிக்க செய்வீர்கள். செய்யக்கூடிய வேலை முகாந்திரமாக வருமானம் கிடைக்கும், பணம் பெருகும், வங்கி கணக்கு சேமிப்பு கணக்கு உயரும், தனம் நிறைந்த நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். எண்ணிய வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். வண்டி வாகன பயணத்தின் மூலம் அனுகூலமான நாள். உடல் நலமும் மனநலமும் சீராகவே இருக்கும். எதிர்பட்ட வேலைகளை மிக அழகாக செய்து காட்டி சாதனை புரிவீர்கள். மற்றவர்களால் கைவிடப்பட்ட வேலைகளை நீங்கள் எடுத்து முடிக்கக்கூடிய பாக்கியம் அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்கு உண்டான நாள். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி தூப ஆராதனைகள் செய்து சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வாருங்கள். அப்படி சொல்லி வருவதால் உங்களுக்கு ஆன்ம பலம், மனோபலம், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அரசாங்க உத்தியோகத்தில் நிலை பெறுவதற்கான வழி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் ஆர்வங்கள் மிகுதியாகும். எதை எப்படி செய்வோம் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சில கற்பனை உணர்வுகள் அதிகரிக்கலாம். கனவுகள் உண்டாகும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற ஆவல் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தினம் மாரியம்மன் வழிபாடு பல அற்புதத்தை நிகழ்த்தும். சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். தெய்வீக தன்மை உண்டாக்கும். தொழிலில் திறமைகள் வெளிப்படும். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த சங்கடங்கள் மறைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். நன்மைகள் பிறக்கும். எதிர்பட்ட வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். பொறுப்புகள் கைகூடி வரும். வெளியிடங்களுக்கு மாற்றங்கள் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் தோன்றியவர், அக்னி புத்திரன். ஞாயிற்றுக்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தும். லாபகரமான நாளாக அமையும். வருமானம் பெருகும். எண்ணியதை வாங்கிக் கொள்வீர்கள். சுபிக்ஷம், சௌபாகியம் நிறைந்தே இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களே, எதையும் நியாயமாக நேர்மையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி சுக்கிர பகவான் எங்கு இருக்கிறார், அதே போல லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி எங்கு இருக்கிறார் என்பதை பார்த்தும் நீங்கள் சில வேலைகளை கவனிக்கலாம். ஆராய்ச்சி துறை சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு மனதில் இருந்த சங்கடங்கள், சில தேவைகள் குறையும். குழப்பங்கள் ஏற்படாதபடி நீங்கள் வெகு ஜாக்கிரதையாக பயணிக்க வேண்டும். குடும்பத்தில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய வழியை அனுசரித்து செல்வது நல்லது. கடும் கோபம் மற்றும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கொடுத்தால்தான் நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பாக செய்யக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய விஷயங்களை தேடி அலைவீர்கள்.
எதிர்பட்ட வேலைகளை பொறுப்பாக முடித்து காட்டுவீர்கள். வெளியூர் பயண தொடர்பான வேலைகள் நல்ல ஒரு நன்மையையும் மேன்மையையும் கொடுக்கும். நல்ல பெயரை பெறக்கூடிய நாள். சமூகத்தில் நற்சிந்தனை உண்டாக்கும். பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில கனிவான கருணைகள் அதிகமாகும். திறமைகள் வெளிப்படும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். இயற்கை மருத்துவம் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு தேர்ச்சி உண்டாக்கும். தெய்வீக அம்சம் ஏற்படும். மனதில் புரட்சிகரமான சிந்தனைகள் உண்டாக்கும். கூட்டாளிகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களிடத்தில் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். விளையாட்டாக பேசி விபரீதம் வேண்டாம். விமர்சனங்களை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் பொறுமையாக அனுசரித்து செல்லுங்கள். மற்ற தினங்கள் போல் இல்லாமல் இந்த நாள் மிக மிக கவனமாக இருந்தால்தான் ஓரளவிற்கு பலனை பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திர நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுப்பதே நல்லது. தலைமை மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். எதிலும் வேகம் இல்லாமல் விவேகமாக இருப்பதே நல்லது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. முயற்சிகள் ஈடேறும். நன்மைகள் கைகூடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உடல் நலமும் மனநலமும் சீராகவே இருக்கும். படித்ததை மனதில் பதிய வைத்துக் கொள்ள முற்படுவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. வீண் விவாத பேச்சுக்கள் தவிர்க்க வேண்டும். வாதங்களை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை தேவை. மற்றவர்களிடத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டுமே நாட்டம் இருக்கும். இல்லை என்றால் ஆர்வமற்ற தன்மையிலேயே இருப்பீர்கள். இந்த நாள் முயற்சி சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியானவர் 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில். சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வளவுதான் உழைத்தாலும் பலன் இல்லையே என்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். குடும்பத்திற்கு நீங்கள் முக்கியஸ்தர்களாக கருதப்படுவீர்கள். எதையும் தாங்கி பிடிக்கக்கூடிய மனோபாவம், மனோதிடம் உங்களுக்குள் அதிகம்.
ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் ரிஷபத்தில் புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும் விதமாக இன்றைய தினம் அமையும். கணவன் மனைவி கிடைக்க நல்லதொரு அந்யுன்யமும் மனஸ்தாபங்கள் நீங்க பெற்று ஒற்றுமை உணர்வு உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்கள் விதம் நற்பெயர்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த நற்செய்திகள் உண்டாகும். வெளிநாடுகளில் இருந்து சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். பயண வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கும். வாழ்க்கையில் ஏறுமுகத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று தினந்தோறும் நித்தம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே வரும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். வலிமை அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பேசக்கூடிய விஷயங்களில் அனுபவங்கள் வெளிப்படும். பெரியவர்கள் மகான்கள் சித்தர்களைப் போல உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். பகுத்தறிவு பகலவன் எனலாம். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் ஆதரவான சூழல்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய திறமைகளை பாராட்டி மகிழ்வீர்கள். முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். வங்கி கடன் உதவி கிடைக்கக்கூடும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். விற்பனை செய்பவர்களுக்கு அதற்கேற்றபடி அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களில் இருந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பெருமை நிறைந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு தகுந்தாற் போல் நல்ல பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உறவினர்கள் உங்களை வெகுவாக பாராட்டக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை சீர்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வருவது மென்மேலும் பல சிறப்புகளை பெற்றுத்தரும். விசாக நட்சத்திரம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பாராட்டுதல்களை நிறைவாக பெறக்கூடிய அமைப்பு. கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. நல்ல நல்ல அனுபவங்கள் வெளிப்படும். திறமைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். அனுபவத்தின் மூலம் சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். நினைத்த நேரத்தில் நினைத்தபடியாக சில செயல்கள் செய்வது உங்களுக்கு திருப்தியை தரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தி காட்டுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். சிந்தனைகள் மூலம் திறமைகள் வெளிப்படும். பெருமையாக காணப்படுவீர்கள். எல்லாரும் உங்களை சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நுட்பமான சிந்தனை உண்டு. மதி நுட்பத்தின் மூலம் லாபத்தை பெறுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம், யோகம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, வாக்குஸ்தானம் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் மகரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். இளைய சகோதர பாவகம் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் 3ஆம் வீட்டில். 4ல் ராகு பகவான் சுகஸ்தானத்தில். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். பாக்யஸ்தானம் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். தசமஸ்தானம்
தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி, தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். நதிகளில் ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம் நல்லது. சுப காரியம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஒரு வார்த்தைகளையும் கவனித்து செய்வதே நல்லது. பல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைக்கலாம். சுப காரிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வைபவம் உண்டாகும். காலதாமதமாக இருந்த காரியங்கள் கைகூடி வரும். பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு நல்லதொரு அன்பும் பண்பும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்பளிப்பது போல பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குடும்பத்தை விட்டு வெளியூர்களில் தங்கி இருந்தால் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். தாய் தந்தையருடனான ஆதரவு பெருக்கும். முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரியான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவும், அவர்களினால் சில அனுகூலமான பலன்களும் தைரியமும் பிறக்கும். எதிர்பார்த்திருந்த இடம் மாற்றங்கள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் நல்லதொரு அந்தஸ்து பெறக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த இனிப்பான செய்திகள் இன்றைய நாள் வந்து சேரும். இன்பம் நிறைந்த நாள். பொருள் வசதி அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலை மிக அழகாக நடத்தி செல்வீர்கள். உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படும். வருமானத்தினுடைய உயர்வின் காரணமாக பொன்பொருள் ஆபரண சேர்க்கையோடு வீட்டினுடைய விசேஷத்திற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொருவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. சூரிய கணபதி வழிபாடு செய்யுங்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் பெருமாள் வழிபாடு மிகவுமே நல்லது. திருவோண நட்சத்திரம் ஆக சூரிய நாராயணர் வழிபாடு அற்புதத்தை தரும். முயற்சிகள் கைகொடும். எண்ணியது நடக்கும். வீட்டில் மங்களகரமான சுப பலன்களை பெறுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வளர்ச்சி நிறைந்த நாள். வருமானம் பெருகும். அனுகூலம் உண்டாக்கும். மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்படும். உறவினர்களுடைய உதவி உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்பார்த்த பண வரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இன்பம் நிறைந்த நாள். சங்கடங்கள் மறையும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள்.
தொடர்புக்கு 9381162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் க்ஷேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையில் கும்பத்தில், 3ஆம் வீடு மீனத்தில் ராகு பகவான் இளைய சகோதர பாவகம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ருணரோக சத்ரு பாவகம். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு 6. வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும், அல்லது வீடு வாங்கக்கூடிய விஷயங்களில் கடன் பட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு நல்லது. உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் நல்ல கருத்துக்களும் சமூகத்தில் உருவாகும். நற்சிந்தனை கொண்டிருப்பீர்கள். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். சுமூகம் நிறைந்த நாள். புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகளால் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவின் மூலம் தொழில் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக உணர்ந்து கொள்வீர்கள். செலவுகளை குறைப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்க முற்படுங்கள். வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். ஆக்கப்பூர்வமான நாளாகும். எதிர்பார்த்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்க முற்படுவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் மனதில் நிம்மதியையும் நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வீடு மனை வாகனம் தொடர்பாக சின்ன சின்ன செலவுகள் நடக்கலாம். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை எழும். உங்களுடைய பொறுமையான குணத்திற்கு தகுந்தாற்போல் காலநிலைகள் கை கொடுக்கும். நிதானம் தேவை. வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக கண்காணித்து விடுவீர்கள். கணக்கிடக்கூடிய பாக்கியம் உண்டு. யார் எப்படிப்பட்டவர்கள், பிறருக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தானாக நடக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் திருவோணம் மகாபலி சக்கரவர்த்தி வழிபாடு நாள். திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம். ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு. சூரிய நாராயணரை வழிபடலாம். பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக நல்லது. பெருமாள் அலங்கார பிரியர். திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவானே. ஒத்துழைப்பான நாளாகவே அமையும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவைக்கு தகுந்தாற்போல் பணத்தை நீங்கள் செலவு செய்ய முற்பட வேண்டும். வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். பணம் சம்பாதிப்பதில் அதிக நாட்டமும் காணப்படும்.
ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் வியாபாரத்தின் மூலம் நடக்கும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தம்பதிகள் இருவரும் விட்டு கொடுத்து போக வேண்டும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் யோகம், சந்தோஷம், தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார் வக்ர நிலையில். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 30ஆம் நாள். அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வதால் ஆன்ம பலம் பெருகும், மனோபலம் அதிகரிக்கும், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாகும். ராசியினுடைய 7ஆம் வீட்டில் சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதியே உங்களுக்கு அதே வீட்டில் இருக்கிறார். அஷ்டமஸ்தானாதிபதியான புதனும் உங்களுக்கு 7. வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான். பெரிய பெரிய விஷயங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பேச்சில் பிரம்மாண்டம் இருக்கும். எதை செய்தாலும், எதை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் பெரிய விஷயங்களை பற்றிய மேற்பார்வையே உங்களுக்கு இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் வரலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில வேலைகள், சில பொறுப்புகள் குறையும். செயல்பாடுகளில் அலட்சிய போக்கு இல்லாமல் இருப்பது நல்லது. எதையும் கவனமாக செய்தலே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்யுங்கள். எதையும் தவிர்க்காதீர்கள். கடன் சார்ந்த செயல்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். மன அமைதி என்பது தேவை. தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது விசேஷத்தை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, வீட்டினுடைய நிலையை வளர்ச்சிக்குண்டான விசேஷங்களில் கொண்டு செல்ல முற்படுவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் பெருமைக்குரியதாக்கும். மனோபலம், திடம் அதிகரிக்கும். தைரியமாக செயல்பட முற்படுவீர்கள். செவ்வாய் பகவான் வீரிய தைரியத்திற்குண்டான அதிபதி. அவரே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குலதெய்வ வழிபாட்டிற்கான நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக கணக்கிட வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். மன அமைப்பு சீராக இருக்க தியானம் தேவை. இறை வழிபாடு, இறை நம்பிக்கை உங்களை வழி நடத்தி செல்லும். ஆதரவான சூழல்களும் ஏற்படும். எண்ணத்தில் தெளிவு இருந்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேன்மையான நிலையை எட்டுவீர்கள். க்ஷேமங்கள், லாபங்கள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நன்மைகள் மிகுதியாக்கும். பொறுப்புகள் குறையும். அலட்சியம் வேண்டாம். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனை வழிபாடு செய்வது பெரும் வளர்ச்சியை தரும். தோஷங்கள் நீங்கும். மனக்கவலைகள் அகலும். மனக்குறைகள் நீங்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக, ஓம் மகா காளியை நமக என்று நீங்கள் வழிபாடு செய்யலாம்.
வளர்ச்சி நிறைந்த நாள். மேம்போக்கான நிலைகள் மாறி புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். தட்ட காரியங்கள் துலங்கம். வளர்ச்சி நிறைந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும். க்ஷேமங்கள், லாபங்கள் பெருகும். எதிராக இருப்பவர்கள் விலகி போகலாம். நன்மைகளை கருதி வேலை பார்ப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் க்ஷேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938111626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் 4ஆம் வீடு மிதனத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் வீடு சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ருணரோக சத்துருஸ்தான் கடன் நோய் எதிரிக்குண்டான பாவகத்திலேயே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 11ஆவது வீடு லாபஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு மகரத்தில், சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் 12ஆவது வீட்டு. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கிரக ரீதியான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மனம் திறந்து பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும். மீனராசி அன்பர்களே, மனதில் பட்டதை வெளிப்படுத்த வேண்டாம். சரியா தவறா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்வது நல்லது. உங்களுக்கான பலத்தையும் பலவீனத்தையும், பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு பேசுங்கள். மனதில் பட்டதை அப்படியே பேசி விடாதீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டாகும். கடினமான சூழ்நிலைகளையும் சமாளித்துக் கொள்வீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். கொடுத்த பொறுப்புகளை மிக சரியாக முடித்து காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. பிறருடைய விஷயங்களில் அதிகம் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மேம்படும். புதியதொரு வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதல் மேம்படும். நலம் நிறைந்த நாள். சுக போக வாழ்வினை பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல சூழ்நிலைகள் நிலவும். உங்களுக்கு சாதகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. தொழில் சார்ந்த முயற்சிகளில் சில நபர்களுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு நல் வழியை காட்டும். வருமானத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக நம்பிக்கை இரக்கம், திறமையாக உழைப்பீர்கள், பாடுபடுவீர்கள். உழைப்பு மேம்படும். எதையும் மேம்போக்காக எண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மையை உணர்ந்து செய்யுங்கள். குடும்ப நலன் கருதி உழைக்கக்கூடிய விஷயங்கள் அதிகம். சுயமாக சிந்தித்து சில முடிவுகள் எடுக்கக்கூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பெரியவர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும். மூத்த உடன் பிறப்புகளுடைய ஆதரவு பெருக்கும். தலைமை பண்பு ஏற்று நடத்துவீர்கள். பிறருக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். பிறர் உங்களிடத்தில் சில விஷயங்களை கேட்டு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் உண்டாகும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். புதிய வீடு வாங்க வேண்டும் என்கிற ஆசை எழலாம். மனப்பக்குவம் உண்டாகும். திறமையான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். தெரிந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரம் இந்த நாள் ஸ்ரீமன் நாராயணர், சூரிய நாராயணரை வழிபாடு செய்யலாம். பெருமாள் வழிபாடு அநேகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். வளமான வாழ்வினை பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். தொட்ட காரியங்கள் துலங்கம். மேன்மை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.